பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தரங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அதற்காக இன்றைக்கும் அவருக்கு நன்றியை நாம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை ஜீவ வார்த்தையாக இருக்கிறபடினாலும், அது ஜீவ அப்பமாக இருக்கிறபடினாலும் நாம் அதனை புசிக்க வேணும் என்றும், அது தேவனுடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தையானபடியினால் அதனை நாம் சரியான முறையில் அனுசரித்து அதனை நாம் புசித்து முழு பலாபலனையும் நாம் பெற்றுக்கொள்ள வேணும் என்பதே தேவனுடைய ஏற்பாடாக இருக்கிறது. அவருடைய விருப்பமும் அதுவே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியான நோக்கம் என்ன என்று நீங்கள் கேட்பீர்கள் ஆகில், ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே என்னுடைய இறுதி நோக்கமாகும். இப்பொழுது சிலுவையின் செய்தியை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக சில அடிப்படை வேத வாக்கியங்களை எடுத்து அதன் மூலம் மிக முக்கியமான வேத வாக்கியங்களை நாம் இப்பொழுது பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு நான் இடவிடாமல் அதனே நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு காரணம் என்ன? நேரடியாக நீங்கள் ரோமர் 6க்கு போனால் என்ன, நேரடியாக ரோமர் 7, ரோமர் 8க்கு நீங்கள் போனால் என்ன என்று சில கிறிஸ்தவர்கள் கேட்பார்கள். காரணம் என்ன மாதிரி என்று சொன்னால், அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த சிலுவையின் செய்தி என்றால் என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். முழு வேதாகமும் சிலுவையின் செய்தியை பற்றிய சொல்லுகிறதென்ற உண்மையை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஏனென்றால் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை. யோவான் 1:1 யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29 இந்த 3 வேத வாக்கியங்களையும் பார்த்தால் வேத வாக்கியம் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்கிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த உண்மை அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு காணல் நீராக இருக்கிறபடியினால் மேலெழுந்த வாரியாக இந்த வேத வார்த்தைகளை, சிலுவையை பற்றிய வேத வாக்கியங்களை பிரசங்கிப்பது எனக்கு அவசியமாக காண்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தற்பொழுது ரோமர் அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் புஸ்தகத்தை எடுத்து நான் விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து ரோமர் 11ஆம் அதிகாரம் வரையும் இப்பொழுது நான் பிரசங்கித்து முடித்து விட்டேன். சுருக்கமாக, மிகவும் சுருக்கமாக. ஏன் மிகவும் சுருக்கமாக? அது ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் வரும் பொழுது அதனுடைய ஓர்டர் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அப்பொழுது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதற்காகவே ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து அதனுடைய அந்த புஸ்தகத்தில் ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து
கொடுத்து அதனுடைய முக்கிய அம்சம் என்ன, அதனுடைய சார அம்சம் என்ன, அதனை சுருக்கமாக நான் இப்பொழுது உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். கடைசியாக இப்பொழுது 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது என்ன என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதற்காக நான் தெரிந்து கொண்ட அடிப்படை வேத வாக்கியம் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேணும். லூக்கா 10:13-16 என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செயல்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சீஷரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான் என்றார். அப்போ இந்த வேத வாக்கியத்தை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். அதற்கு முதல் ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம், கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கண்டைக்கும் சோஸ்திரம். கர்த்தர் நல்லவரும் பெரியவருமாக இருக்கிறேன். அருமையான பிதாவை உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை எங்களுக்காக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தீர். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீர் எங்களை மீட்டுக் கொண்டீர். அதற்காக அண்டைக்கும் சோஸ்திரம். என் சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் தேவரில் அவர்களை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதை நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை சரியான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் and ஆமேன் and ஆமேன். Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இப்பொழுது நாங்கள் நேரடியாக இந்த வசனத்துக்கு மேலால் இதை பற்றி ஒவ்வொரு முறையும் போதிக்க வேண்டியதாக இருக்கிறது. அது அடிப்படை வேத வாக்கியமாக இருக்கிறபடியினால் அதை பற்றி சில முக்கியமான விஷயங்களை நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்போ இங்கே நம்முடைய ஆண்டவர் 3 இடத்தை தெரிவு செய்திருக்கிறார். கோராசின் பட்டணம், பெத்சாயிதா பட்டணம், கப்பர்நகூம் பட்டணம். இந்த 3 இடத்திலும் அவர் மகா பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். ஆனால் அந்த மனுஷர்களோ அற்புதங்களை அவர்கள் அனுபவித்தார்கள், அவர் செய்த அதிசயங்களை அவர்கள் அனுபவித்தார்கள், அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். ஆனால் அவர் யார் என்றதை அறிய அவர்கள் மறந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர் என்னத்திற்காக இந்த பூமியில வந்திருக்கிறார், இப்படி ஒரு அற்புதம் அதிசயத்தை ஒரு காலமும் மனுஷ சமூகத்தினுடைய மனுஷ குலத்தினுடைய சரித்திரத்திலேயே இந்த மாதிரி ஒரு தரம் செய்யவில்லை. அப்போ இந்த மாதிரியான அற்புதங்கள் அதிசயங்களை இவர் செய்கிறபடியால் இவர் யார் என்று கூடி அவர்கள் அறிய விருப்பம் இல்லாமல் இருந்தார்கள். விருப்பம் இல்லாமல் இருந்ததன் நிமித்தம், அறிய விருப்பம் இல்லாமல் இருந்ததன் நிமித்தம் அந்த 3 பட்டணங்களையும் தேவன் சபித்தார் என்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் இப்பொழுது தன்னுடைய சிஷ்யர்களுக்கு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அசட்ட பண்ணுகிறான், என்னை அசட்ட பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்ட பண்ணுகிறான் என்று சொல்லி தெளிவாக இதனால் ஏற்படும் ஆபத்துக்கள் மகா பயங்கரமானது என்பதை அவர் சுட்டி காட்டியிருந்தார். அப்போ இதே மாதிரியாக இப்பொழுதும் தற்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுவோம். அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்காமல் வேறொரு இயேசுவை விசுவாசித்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர்கள் அனுபவிக்கிறார்கள். ஆனால் அனுபவிக்க வேண்டியதை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி லவோதிக்கேயா சபையில் நம்முடைய ஆண்டவராகிய
பலியை இயேசு கிறிஸ்துவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நேரடியாக ரோமர் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரையும் சொல்லப்பட்டவர்களை சற்று விவரமாக பார்ப்போம். மிகவும் தெளிவாக நாம் அதை அறிய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஜீவபலி, அதாவது ரோமர் 12:1-2 நீங்கள் உங்களுடைய சரீரத்தை ஜீவ பலியாக கொடுக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு அவர் சொல்லியிருந்தார். அப்போ ஜீவ பலியாக தேவனுக்கு முன்பாக நீங்கள் நடக்கும் பொழுது ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதன் மூலம்தான் தேவனுக்கு ஏற்ற தேவனுக்கு பிரியமான அலுவல்களை நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் கூறியிருந்தார். அப்போ இந்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதற்கு 2 விஷயத்தை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். முதலாவதாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ரோமர் மத்தேயு 11:28-30 தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். என்னென்று சொன்னால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது இந்த வசனத்தை கொடுத்து, அதாவது அழைத்தார். என்ன ஒரு அழைப்பு ஒன்று கொடுத்தார். யாருக்கு அழைப்பு கொடுத்தார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள். அவர்கள் தங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்காததன் நிமித்தம் அவர்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமந்தபடியினால் நம்முடைய ஆண்டவர் இந்த பூமியில இருக்கும் பொழுது 2 முக்கியமான அலுவல்களை நீங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னார். அப்போ யாருக்கு சொன்னார்? இஸ்ரவேலியர்களுக்கு இந்த அழைப்பை அவர் மேற்கொண்டு, இந்த 2 காரியத்தையும் நீங்கள் செய்வீர்களா இருந்தால் நீங்கள் முக்கியமாக என்ன மாதிரி என்றால் இழைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ ஒன்று என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு, இது பற்றி கடந்த செய்தியில் நான் உங்களுக்கு விவரமாக விளக்கியிருந்தேன். அப்போ நுகத்தை ஏற்றுக்கொள்கிறது எப்படி என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். லூக்கா 9:23 பின்பற்றுவதன் மூலம் அவருடைய நுகத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2ஆவதாக என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தார். அப்போ என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லும் பொழுது, அதாவது என்னுடைய பலியை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். நான் என்ன பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தே எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து முடித்தேன். ஆனபடியால் என்னுடைய பலியை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அது என்ன அந்த பலியிலே இருக்கிறது, அது என்ன அந்த பலி என்று கவனமாக இருந்து கவனமாக நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ள வேணும். அப்போ கற்றுக்கொள்ள வேணும் என்று அவர் என்னத்தை சொல்லுகிறார்? தன்னுடைய பலியை பற்றி கற்றுக்கொள்ள வேணும். அந்த பலியோட உங்களுடைய இணைப்பு என்ன மாதிரி என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அந்த பலியோட நீங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பலியும் நீங்களும், அதாவது உங்களுக்கு என்ன தொடர்பு? என்னுடைய பாடுகளுக்குள்ள நீங்கள் பங்கு பெற்ற வேண்டும். என்னுடைய மரணத்துக்குள்ள நீங்கள் பங்கு பெற்ற வேணும். என்னுடைய மரணத்துக்குள்ள நீங்கள் பங்கு பெற்றினால்தான் நீங்கள் என்னுடைய உயிர்த்தெழுதலையும் நீங்கள் பங்கு பெற்ற முடியும். அப்ப என்ன சொல்லப்படுகிறது? உயிர்த்தெழுந்த வாழ்க்கையை இந்த பூமியில வாழ முடியும் என்றும், அடுத்தது உயிர்த்தெழுவீர்கள், ராப்சரின் போது நீங்களும் உயிர்த்தெழுந்து மகிமையான சரீரத்தை பெற்று இயேசு கிறிஸ்துவோட பரலோகத்துக்குள்ள நுழைவீர்கள் என்றும் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லி இருக்கிறதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னுடைய பலியை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அந்த பலியோடு உங்களுடைய தொடர்பு என்ன என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். இதனைத்தான் ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இருந்து 5ஆம் வசனம் வரையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனை நான் வாசிக்கிறேன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ ஏராளமான யாருக்கு சொல்லப்படுகிறது? கிறிஸ்தவர்களுக்கு. ஏராளமான கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறபடியினால் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. என்ன? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோர் இருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். இந்த வசனம் மிக முக்கியமான வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது இதனை பற்றி நாம் தெளிவாக நாங்கள் பார்ப்போம், விவரமாக பார்ப்போம். ஆனால் இப்பொழுதோ சுருக்கமாக பார்ப்போம். அது என்னென்று சொன்னால், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்ப பலியை பற்றி கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்லப்பட்டது? மத்தேயு 11:28-30 ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறதுக்கு 2 நிபந்தனைகள். ஒன்று அவருடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு, 2 அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு, அடுத்தது 2வது என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கற்றுக்கொள்ளுகிறது என்ன மாதிரி என்று சொன்னால், அந்த பலி இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த பலியை பற்றி நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். அப்போ என்ன கற்றுக்கொள்ள வேணும்? 6:3 சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும். இயேசு கிறிஸ்துவே என்னுடைய சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்ட பொழுது அவருடைய சரீரத்தோடு நான் இணைந்து கொண்டேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிறிஸ்துவனுடைய சரீரத்தோட என்னுடைய சரீரம் ஒன்றாக இணைந்தது என்பதைத்தான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்போ என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய சரீரத்துக்குள்ள இணைந்த நீங்கள் அவருக்கு ஏற்பட்ட எல்லாவற்றிலும் நீங்களும் பங்கு பெற்றுகிறீர்கள் என்ற உண்மையை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? அவருக்கு மரணம் ஏற்பட்ட பொழுது, அவர் சிலுவையிலே அறையப்பட்டு அவருக்கு மரணம் ஏற்பட்ட பொழுது அவருடைய சரீரத்துக்குள்ள இணைந்த நீங்களும் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு அவரோடு கூட நீங்கள் மரித்தீர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா? மரித்தீர்கள் என்பதை நீங்கள் அறியாமல் விட்டால் எப்படி நீங்கள் போனகையினாக இருப்பீர்கள்? மரித்தீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் எப்படி மறுபிறப்பு அனுபவத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள்? அப்போ உங்களுக்கு ரோமர் 6:3 அறியாமல் இருக்கிறீர்களா? இப்படி அறியாமல் இருக்கிறதன் மூலம் மறுபிறப்பினுடைய முக்கியமான நன்மைகள் ஒன்றையும் அநேகமான கிறிஸ்தவர்கள் அனுபவிக்காமல் அறியாமல் இருக்கிறார்கள் என்பதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் சுட்டி காட்டி, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், பவுல் அப்போஸ்தலர் தன்னையும் சேர்த்து சகல கிறிஸ்தவர்களையும் சேர்த்து, நீங்கள் அவருடைய சரீரத்தோட இணைந்திருந்தால் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து கொண்ட நாம் எல்லோரும் அவருடைய மரணத்துக்குள்ளேயும் பங்கு பற்றினோம் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? இதனைத்தான் கலாத்தியர் 2:20 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன்,
பிழைத்திருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பதோ என் மீது அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் கலாத்தியர் 2:20 தான் என்ன முறையில விசுவாசிக்கிறேன், என்ன மாதிரி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லி, இந்த மாதிரி தான் நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், ஆனபடியால் நான் அவரை அறிந்திருக்கிற மாதிரி நீங்களும் அறிந்திருக்க வேண்டாமோ? அப்படி அறியாவிட்டால் எப்படி போனகேனாக இருப்பீர்கள்? அப்படி அறியாவிட்டால் எப்படி நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பீர்கள்? கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இல்லாவிட்டால் உங்களுடைய விசுவாசம் விருதாவாக இருக்குமே என்று சொல்லி அவர் 6:3 சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இந்த மாதிரி தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேணும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொன்னவர். அப்ப என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய சரீரத்தில் இணைந்த நீங்கள் அவருக்குள் இருந்து அவரோடு சிலுவையில அவர் அறையப்படும் பொழுது நீங்களும் அறையப்பட்டு அவர் மரிக்கும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மரித்தீர்கள் என்பதை அறியாமல் இருக்கிறீர்களா? அதனை விசுவாசியுங்கள். நான் அவரை ஏற்றுக்கொண்ட பொழுது இப்படியாக எனக்கு நடந்தது என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, சோஸ்திரம் பிதாவே என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அதனை விசுவாசிக்க வேணும். அடுத்தது, மேலும் பிதாவின் 4ஆம் வசனம் 6:4, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அப்ப கிறிஸ்துவோட நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், கிறிஸ்துவோடு நான் மரித்தேன் என்று ஒரு விசுவாசிக்க வேணும். விசுவாசிக்கும் பொழுது அடுத்து என்ன நடந்தது கிறிஸ்துவுக்கு, அதுதான் எனக்கும் நடந்தது என்று சொல்லி அவன் விசுவாசித்து கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது நானும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தபடியினால், மரித்து கிறிஸ்துவுக்குள்ள இருந்தபடியினால், கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட போது நானும் அவரோடு கூட நானும் அடக்கம் பண்ணப்பட்டேன், நானும் அவரோடு கூட மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து அடுத்ததாக என்ன மாதிரி என்று சொன்னால், அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று விசுவாசித்து அடுத்து விசுவாசிக்க வேண்டியது கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்ப கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது அவருக்குள் இருந்த நானும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்து இப்பொழுது அவரில் நான் இருக்கிறேன். இப்ப நான் கிறிஸ்துவில் இருக்கிறேன், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு நாளும் எப்ப அவசியமாக இருக்கிறதோ அந்தந்த நேரமெல்லாம் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். நான் எப்படி கிறிஸ்துவுக்குள் வந்தேன்? சோஸ்திரம் பிதாவே, அவருடைய பலியில பங்கு பெற்றக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு தந்தாரே, அதற்காக என்றென்றைக்கும் சோஸ்திரம். நான் மறுபிறப்பு பெற்றிருக்கிறதற்கு காரணம் இதுதான் என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று சொல்லி கிறிஸ்தவன் தேவனுக்கு மகிமை பாராட்டுவானாக. அடுத்ததாக 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவருடைய மரணத்தின் சாயலிலே அவன் இணைக்கப்பட்டிருக்க வேணும். கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன் என்றொரு கிறிஸ்தவன் விசுவாசித்து நான் அவரோடு மரித்து அவரோடு நான் அடக்கம் பண்ணப்பட்டு என்று சொல்லி அவன் விசுவாசிப்பானாய் இருந்தால் அவருடைய மரணத்திலே அவன் பங்கு பற்றி இருக்கிறபடியினால் நிச்சயமாக அவருடைய உயிர்த்தெழுதலிலும் அவன் பங்கு பற்றுவான் என்பதை தெளிவாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கு சொல்லப்பட்டிருக்கிற உயிர்த்தெழுதல் என்ன?
2 விதமான உயிர்த்தெழுதல். ஒன்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த பூமியில உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழ வேணும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ரோமர் 6:3-5 படி நாம் விசுவாசிக்காமல் இருந்தால் இப்படி நாம் உயிர்த்தெழுந்த வாழ்க்கை வாழ்கிறது. அப்போ உயிர்த்தெழுந்த வாழ்க்கையோட மட்டும் எங்களுடைய கதை முடிய போறதல்ல, உயிர்த்தெழ போகிறோம் நாங்கள். அதாவது ஏற்கனவே ரப்ஷர்ல நாங்கள் முற்று முழுதுமாக இயேசு கிறிஸ்துவனால் இழுத்து கொண்டு போகப்பட போகிறோம். மணவாளன் எங்களை இழுத்து கொண்டு போவார். அப்ப மகிமையான சரீரத்தை நாம் பெறப்போகிறோம். அதற்கு முதல் இந்த பூமியில உயிர்த்தெழுந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் வாழுவோம். அப்ப உயிர்த்தெழுதல் நன்மையை நாம் பூரணமாக அனுபவிப்போம். எப்ப மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால், அப்ப சிலுவையில கிறிஸ்துவோட நான் அறையப்பட்டேன், அவரோடு மரித்தேன், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டேன் என்று நான் விசுவாசியாமல் விட்டால் நான் ஒரு பொழுதும் உயிர்த்தெழுதல்ல நான் பங்கு பெற்ற முடியாது. இதைத்தான் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர் 6:5. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்போ உயிர்த்தெழுதல் வாழ்க்கையை நான் அனுபவிக்கிறதற்கு முக்கியமான காரணம் 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கா பார்ப்போம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:17 அந்த மறுபிறப்பு வாழ்க்கை இங்கு சொல்லப்பட்டு கிடக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதற்கு என்னுடைய விசுவாசம் ரோமர் 6:3 சொல்லப்பட்டிருக்கிறபடி, 6:4 சொல்லப்பட்டிருக்கிறபடி, 6:5 சொல்லப்பட்டிருக்கிறபடி இருந்தால் மட்டுமே அதனுடைய பூரண பலனை நாம் பெற்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நாம் இருப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, முற்று முழுதுமாக எல்லாம் புதிதாயின என்று சொல்லி அவன் சந்தோஷப்பட நிச்சயமாக இடம் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னுடைய பிறகு இதில் அவர் திருப்பி சொல்லி இருக்கிறார் என்ன மாதிரி என்று சொன்னால், மத்தேயு 11:28-30 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மத்தேயு 11:28-30 என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன மாதிரி என்று சொன்னால், அவர் நம்மிடத்தில் பெருசாக எதனையும் எதிர்பார்க்கவில்லை என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவிலும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததிலும் தொடர்ந்து நீங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டியதே நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. அப்போ என்ன சொல்லியிருக்கிறார்? என்னுடைய நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. அப்போ நீங்கள் சுமக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, நீங்கள் இலகுவான சுமை, உங்களோட சுமை இலகுவாயிருக்கும், என்னுடைய நுகம் இலகுவாக இருக்கும், லைட்டாக இருக்கும் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. அப்போ நாங்கள் அடுத்த செய்தியில் இதில் இருந்து நாங்கள் தொடர்வோம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் இரக்கமும் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.